எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்புறம் அப்படியே 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதர்கள் சற்று சிறியவனாக்கினேன். மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு சுட்டி உடைய கருத்தின் துரியங்களின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத ஒரு நோக்கம் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்பட்டிருக்க காணும். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்த செய்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவர் ஏற்றதாய் இருந்தது. ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த எபிரேய நிருபத்தை நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம பார்க்கல. ஏன்னா இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றதுனால இதுல வசனமா எடுத்து ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து நம்ம ஆராய்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தருணங்களை தருவார். ஆனா இதை நம்ம ஒரு டாபிக்ஸ் அடிப்படையில இதுல சொல்லப்பட்டிருக்கிற சில உபதேசங்கள் அடிப்படையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுல பிதாவாகிய தேவன் யாரு, குமாரனாகிய தேவன் யாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் யாரு, இவர்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற அடிப்படையான விஷயங்களை நாம பார்த்து முடிச்சோம். பரிசுத்த ஆவியானோட செயல்பாடுகள் இதுதான் நம்ம கடைசியா நம்ம 3 வாரங்களாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதுலயே அடுத்த ஒரு கட்டத்திற்கு நேராக நம்ம போறோம். இப்ப நமக்கு இந்த சத்தியங்கள்ல எல்லாமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். நம்ம அந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொண்டோம்னு நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு தெளிவு இருக்கணும். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற நிலையில நம்மளால இப்ப செயல்பட முடியாது. நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா கற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு வேணும். நீங்க மறுபடியும் இந்த 1ஆம் வசனத்தை ஆரம்பிச்சீங்கன்னா, பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, கர்த்தர் மறுபடியும் புதுசா நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளாத இன்னும் அநேக காரியங்களை கற்று தருவார். அதனால அடிப்படையா நம்ம எல்லாமே நமக்கு தெரியும். நமக்கு அடிப்படையா நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இந்த அடிப்படைகளை மனதில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பேசிக்ஸ் தான். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ரொம்ப கிறிஸ்தவத்துல அடிப்படையான காரியங்கள் தான். இந்த அடிப்படைகளை சரி பண்ணிட்டாலே நம்ம எல்லாவற்றையும் சரி பண்ணிடலாம். ஒரு ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகேந்திர சிங் தோனி. அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு எல்லாருக்குமே தெரியும். அவர் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் எப்போது கொடுத்தாலும் அவருடைய சக்சஸ்க்கான காரணத்தை சொல்லும்போது இதுதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பேசிக்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை செஞ்சிடலாம்னு சொல்லுவார். நீங்க அந்த இன்டர்வியூஸ் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவர் சொல்றது என்ன, பேசிக்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ்ல பேசிக்ஸை நீ கரெக்டாக வச்சுக்கோ, மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது உண்மையான வார்த்தை. கிறிஸ்தவத்திலையும் நம்ம பேசிக்ஸை கரெக்டா வச்சுக்கணும். அடிப்படைகளை சரியா வச்சுட்டோம்னா, ஏன்னா அதுதான் அஸ்திவாரமானது. இந்த அஸ்திவாரங்களை சரியா நம்ம வச்சுட்டோம்னா, இதுல நீங்க எவ்வளவு பெரிய மாளிகைகளை வேணா நீங்க கட்டிடலாம். நீங்க விசுவாச வீரர்களாய் நீங்க மாறிடலாம். எவ்வளவு பெரிய விஷயங்களை வேணா நீங்க கொண்டு போயிடலாம். அப்ப இந்த பேசிக்ஸ்ல அடுத்த ஒரு முக்கியமான காரியங்கள், கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல என்னன்னா, இந்த 4ஆம் வசனத்துல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயர்களுக்கு எழுதுறாரு. இவர்களுக்கு நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீதங்கள், ஞான பாடல்கள் இருக்கு. இவங்க இப்ப ரட்சிக்கவும் பட்டாங்க. இப்ப இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதை குறித்து ஒரு பெரிய உபதேசத்தை இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிறாரு. ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியம், பூரணப்படுத்த வேண்டியது அவசியம்.
இந்த ரட்சிப்பை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். அப்பதான் இந்த ரட்சிப்புக்கான அர்த்தம் இருக்கு. அப்படிதானே? ஏன்னா இந்த ரட்சிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. இது விலையேற பெற்றது. நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்ல, இதுல போட்டிருக்கு பாருங்க. ஓரிடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். 8ஆம் சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல இருக்கிற வசனத்தை இங்க அப்படியே கோட் பண்றாரு. எபிரேயர் நிருபத்துல பழைய ஏற்பாட்டுல எல்லா நிறைய வேத வசனங்கள் இங்க அப்படியே வேர்ட் பை வேர்டா கோட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படியே வசனத்தை எடுத்து அப்படியே இங்க கோட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த 8ஆம் சங்கீதத்தை அப்படியே கோட் பண்றாரு. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவ தூதரிலும் இல்ல, தேவனிலும். 8ஆம் சங்கீதத்திலே அதை நம்ம பார்த்திருக்கிறோம். தேவனிலும். ஏன்னா அந்த இடத்துல எல் ஓஹிம் மே எலோஹிம் அப்படின்றது தான் எபிரேய வார்த்தையா வருது. எலோஹிம்ன்றது ஆதியிலே தேவன் அப்படின்னு வருதுல, 1ஆம் வசனத்துல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே தேவன் வருதுல, அந்த இடத்துல இதே ஏலோஹிம்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அதே ஏலோஹிம்ன்ற வார்த்தையை தான், எபிரேய வார்த்தை தான் 8ஆம் சங்கீதத்துல பயன்படுத்துறாங்க. ஆனா அதை டிரான்ஸ்லேஷன் எரர் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்லேஷன் எரர்னா எப்படின்னா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி மனுஷன் தேவனுக்கு சிறியவனாக இருக்க முடியும், தேவ தூதரில் தான் சிறியவனாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அன்னைக்கு அதை செஞ்சுட்டாங்க. ஆனா அதுல ஒரிஜினல் டிரான்ஸ்கிரிப்ட், ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல, ஒரிஜினல் கைப்பிரதிகள்ல, ஒரிஜினல் அந்த தோல் சுருள்கள்ல ஏலோஹிம் அப்படின்றதான் இருக்கு. அப்ப மனுஷன்றவன் தேவ தூதரிலும் சிறியவனாக்கப்பட்டிருந்தவன் கிடையாது, தேவனிலும் சிறியவனாக்கப்பட்டிருந்தவன். தேவ தூதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். இதே எபிரேயர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை சொல்லுது, தேவ தூதர்கள் மனுஷருக்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் கிடையாது, தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், தேவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தேவனுடைய சொற்களை கேட்டு கீழ்ப்படிந்து அதை செயலாற்றுகிறவர்கள் தான் இந்த தேவ தூதர்கள். தேவ தூதர்களின் பணிகள் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. அது இங்கே நம்ம இதுல இருக்கும், நான் முடிச்சா எடுத்து வைக்கிறேன். அதை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. தேவ தூதர்கள் யார் யாரு, அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு 7 வகை தூதர்கள் இருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக்ஸா நீங்க கத்துக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த தேவ தூதர்களை விட நாம் சிறியவர்கள் கிடையாது, நாம தேவனிலும் சிறியவர்கள். ஏன்னா இந்த தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்யறாங்க. அவங்க பிரதானமானவர்களா இருக்கிறாங்க, பயங்கரமானவர்களா இருக்கிறாங்க, பரிசுத்தமானவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் தொழத்தக்கவர்கள் கிடையாது. அவர்களை நாம வணங்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மனுஷரையும் நம்ம வணங்கக்கூடாது, அதாவது தொழுகக்கூடாது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம தொழுகிறோம். அப்ப இங்க தேவ தூதரிலும் கிடையாது, தேவனிலும். அப்ப முடிசூட்டீர், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எப்படி தேவன் மனிதனை சிருஷ்டித்தார்ன்றத இந்த இடத்துல சங்கீதம் 8ல இருந்து கோட் பண்ணிட்டு, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனுஷனாக்கப்பட்டிருந்த, தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த அதாவது ஏலோஹிம் சொல்லும் பொழுது அதுல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்ற 3 தன்மைகளையும் அதுக்குள்ள இருக்கு. எல்லோஹிம் அப்படின்ற பன்மை வார்த்தை, அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லயே நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல அப்ப மனுஷனை தேவன் தன்னுடைய சாயல சிருஷ்டிக்கும் பொழுது தன்னுக்கு அடுத்தபடியே மனுஷனை சிருஷ்டிக்கிறார். இந்த மனுஷனுடைய சாயல தான் தேவன் இப்ப வெளிப்படுறாரு, தன் குமாரனை அனுப்புறாரு. மனுஷன் முழுக்க முழுக்க மனுஷனாய் அனுப்புறாரு, மனுஷகுமாரனாய் வர்றாரு. அவர் 100% தெய்வீக தன்மை உடையவராயிருந்து அதை கொள்ளையாடின பொருளாய், அதை ஒரு பெரிய விஷயமா, அதை ஒரு மேன்மையான ஒரு விஷயமா எண்ணாம அதை உதறி தள்ளி நமக்காக மனுஷனானாருன்ட்டு வசனம் சொல்லுது. அப்ப ரட்சிப்பு, நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்புன்றது மகா பெரியது. இதற்கு மிகப்பெரிய விலைக்கரியம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதற்கென்று மிகப்பெரிய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு. நம்ம ரட்சிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற நாம கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. இதுதான் நமக்கு அடுத்த சில வாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமைகள்ல. இந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். இதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். இதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ல, இதை நம்ம செயல்படுத்த வேண்டியது அவசியம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு. அப்ப எதை இழந்து போனா? இங்க ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது இந்த 4ஆம் வசனத்தின் பிற்பகுதி சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
ஒரு நாள் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு வரப்போகுது. அந்த தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த ரட்சிப்பை நம்ம நடைமுறைப்படுத்தலைன்னா, இந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்றலைன்னா, இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பின் மீது நமக்கு ஒரு கரிசனையே இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்றதே இல்ல அப்படின்னா, தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? கடைசியா பரலோகத்துல நாம நிக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்திருக்கிறார்கள். இந்த பூமியில நமக்காய் சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எடுத்து பயன்படுத்தி நம்ம பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது ஒரு பரிசுத்த சந்ததியாக கர்த்தருக்கு முன்பாக காணப்படுறோம். அப்ப நம்ம ரட்சிப்பை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த தாளந்து உவமைகள் இருக்குல்ல, ஒருத்தன் அதை டெவலப் பண்ணும்போது கர்த்தர் அதை விரும்புறாரு. மற்றவன் அதை ஒளிச்சு வச்சுக்கிட்டு வாங்கினதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கவன கர்த்தர் வெறுக்கிறாரு. அவன் அதுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்றான். ரட்சிப்பு இதே மாதிரி தான். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாருன்னா இதை நம்ம அப்படியே பூட்டி வச்சுக்கிறது கிடையாது. இதை நம்ம பயன்படுத்தாமலே வச்சுக்கிறது கிடையாது. விளையாட்டுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு பிச்சை எடுத்துட்டு ஒருத்தர் இருந்தானா, அவனை பார்த்துட்டு ஒரு ராஜா பார்த்துட்டு என்ன பண்ணாராம், போயிட்டு இருக்கும்போது பார்த்தாராம். சரி டக்குன்னு கையில கொடுக்கலான்னும் போது இந்த ராஜா போகும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த பிளேட் மாதிரிலாம் இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் இருந்துச்சான். சரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கணுமேன்ட்டு என்ன பண்ணிட்டாராம், அவர் வச்சிருந்த இந்த பிளேட்டை கொடுத்துட்டாராம். இந்தா இது தங்கத்திலான பிளேட்டு, இதை வித்து நீ பொழைச்சிக்கோ போன்ட்டு அவன் வாழ்ந்துவிட்டு போட்டோன்ட்டு பிளேட்டை கொடுத்துட்டாராம். இவன் வாங்கி இது சூப்பரா இருக்கேன்ட்டு அவன் வச்சு இந்த பிளேட்டை தூக்கி போட்டு இந்த பிளேட்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தோணவே இல்லை இதை வித்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலான்னு தோணல. இதே மாதிரிதான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிலையில இருக்கிறாங்க. கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ரட்சிப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்திரமா வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்த வேண்டிய விதத்துல செயல்படுத்தாம நாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரட்சிப்பின் மீது கவலையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த 10ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் தமக்காகவும் தம்மிலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுது. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அந்த ரட்சிப்பின் அதிபதியை இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினாலே இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் உபத்திரவப்பட்டதுனாலதான் இந்த ரட்சிப்பு நமக்கு உருவாகி இருக்கு. அதனாலதான் ரட்சிப்பின் அதிபதினே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ரட்சிப்பை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல பார்த்திருக்கிறோம். இழந்து போனதை தேடவும் அப்படின்றார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப மனுஷன் எதை இழந்து போனான், எதுல இருந்து ரட்சிக்கப்படுறான் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. அப்ப இதுக்கு நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம எடுக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல முதல் 3 அதிகாரங்கள்ல தான் இதனுடைய பெஸ்ட் விளக்கங்கள் இருக்கு. அதை நீங்க வாசிங்கன்னா மனுஷனை கர்த்தர் எந்த அளவுக்கு அவனை உயர்வா சிருஷ்டித்திருக்கிறாரு அப்படின்ற மிக தெளிவான போதனைகள் அங்கதான் இருக்கு. தன்னை போலவே தன்னுடைய சாயல் இல்ல, தன்னுடைய ரூபத்துல மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரு. அவன் நீதி உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் அவன் தேவனுடைய சாயல்ல அப்படியே உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆனா என்னைக்கு பாவம் உள்ள வந்துச்சோ அன்னைக்கு எல்லாமே கெட்டு போச்சு. இந்த பாவம்ன்றது ஆதாமுக்கு மாத்திரம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. பாவம் உள்ள வந்தோடனே இப்ப பூமி அது வரைக்கும் விளைச்சலை தந்தது, அது வரைக்கும் கீழ்ப்படித்தது எல்லாமே இப்ப கீழ்ப்படியாம போயிருச்சு. இவன் முள்ளும் குறுக்கும் விளைவிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஆதாமின் பாவம் அவனையும் அவன் குடும்பத்தை மாத்திரம் பாதிக்கல, சர்வ சிருஷ்டியும் பாதிச்சிருச்சு. சர்வ சிருஷ்டியும் இதனால பாதிக்கப்பட்டுச்சு. ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:19 19-22 வரைக்கும் வாசிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டு இருக்குதான். ஏன் சிருஷ்டி முழுக்க கரப்ட் ஆயிருச்சு. மனுஷனுடைய கரப்ஷன், மனுஷனுடைய கரப்டான மைண்ட் செட் முழு சர்வ சிருஷ்டியும் என்ன பண்ணிருச்சு, கரப்டா மாத்திருச்சு. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனைனா எவ்வளவு கஷ்டமானதுன்னு தெரியும்.
நமக்கு புரியும். அந்த அளவுக்கு சர்வ சிருஷ்டியும் வேதனைப்பட்டுட்டு இருக்குதான். எதுக்கு? யாருனால? இந்த மனுஷனால. ரட்சிப்பை இழந்து போன மனுஷனால அவன் திரும்ப தன் முழு மகிமையை பெற்றுக் கொள்வதற்காக சர்வ சிருஷ்டியும் வேதனைப்பட்டுட்டு இருக்கு. அதுவும் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்குதான். அப்ப மனுஷனுடைய வீழ்ச்சின்றது சர்வ சிருஷ்டிக்குமான வீழ்ச்சி. ஏன் ரட்சிப்பு அவசியம்? மனுஷனுடைய ரட்சிப்புன்றது சர்வ சிருஷ்டிகளுக்குமான ரட்சிப்பு. மனுஷனுடைய ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது. இப்ப ஒரு மனுஷன் ஒரு 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 காரியத்தை பார்க்கறானா, அதுல ஆக்கப்பூர்வமான சிந்தனையை விட அழிவுக்கு ஏதுவான சிந்தனை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு 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 மென்பொருள கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அத ஆக்கப்பூர்வமானதாக தான் அறிமுகப்படுத்தப்பட்டாலும், அதை அழிவுக்கு அதிகமாக தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்றாங்க. எந்த மென்பொருளா இருந்தாலும் சரி, எந்த டெக்னாலஜிஸா இருந்தாலும் சரி, என்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி, அது நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வரப்பட்டாலோ, அது தீமையில தான் கொண்டு போயிட்டு விடுறாங்க. இயற்கைய மனுஷன் நன்மைக்கு ஏதுவான விஷயங்கள்ல வளைக்கிறத விட, தீமைக்கு ஏதுவான விஷயங்கள தான் வளைக்கிறான். தன் சுயநலத்தினால, தன்னுடைய தன்னலத்தினால இந்த இயற்கையை கெடுத்து போடுறான். அப்ப மனுஷனுடைய வீழ்ச்சின்றது சர்வ சிருஷ்டிக்குமான வீழ்ச்சி. மனுஷனுடைய ரட்சிப்புன்றது சர்வ சிருஷ்டிக்குமான ரட்சிப்பு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ரட்சிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. அதனாலதான் எபிரேயர்ல சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால். இதை பற்றி நமக்கு கவலையே இல்ல. ஐயோ, நம்மளோட ரட்சிப்பை நம்ம இன்னைக்கு நிறைவேற்றணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம இந்த விஷயத்தை செய்யக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும், இப்படிப்பட்ட செயல்களை நான் செய்யணும்ன்ற கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? அப்ப ரட்சிப்பை குறித்து நாம அடுத்த சில வாரங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரோமர்கள் நிருபத்தை தான் நம்ம எடுக்க போறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வைத்து நம்ம சொல்லலாம். ஆனா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வைத்து நம்ம செய்யும் பொழுது அது இன்னும் ரொம்ப லேட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அதுவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் போயிடும். அந்த 3 அதிகாரங்களை நம்ம பார்க்கிறதுனா ரொம்ப அதிகமாயிரும். அதனால அதனுடைய ஷார்ட் ஃபார்மா நம்ம ரோமர்கள் நிருபத்தை வச்சு நம்ம இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ரோமர்கள் நிருபத்துல இந்த ரட்சிப்பை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, சுவிசேஷத்தின் மூலமாய் உண்டாகும் ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 4 சுவிசேஷங்கள் இருக்கு. அதாவது ஒரே சுவிசேஷம், அதுல 4 விதங்களில எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், இப்ப நாம என்ன நிலையில இருக்கிறோன்ற அறியறதுதான் சுவிசேஷம். நம்ம கர்த்தர் இப்ப என்ன நிலையில வச்சிருக்கிறாரு, என்ன நிலையில அடைய முடியும், நம்மளால இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியுன்றத நாம அறிந்து கொள்றதுதான் சுவிசேஷம். இது 4 விதங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு 4 பேர் இத எழுதியிருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுற சுவிசேஷம் இந்த ரோமர்கள் நிருபத்தை சொல்றாங்க. இந்த 4 சுவிசேஷங்கள்ல, 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல வரலாற்று தரவுகளாய் சொல்லப்பட்ட நிகழ்வுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இதனுடைய நிஜத்தை எழுதுறாரு, இதனுடைய ரியாலிட்டிஸ் எழுதுறாரு, இதனால என்ன நடந்துச்சுன்னு எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொஸ்தமாக்குனாரு அப்படின்ற நடந்த சம்பவத்தை 4 சுவிசேஷங்கள் புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இங்க இவர் என்ன எழுதுறாரு, எப்படி அவனுக்கு சொஸ்தமாக்குனாரு, ஏன் அவனுக்கு சொஸ்தமாக்குதல் தேவைப்படுது, அப்ப அந்த நோயின்றது, அந்த வியாதின்றது அவனுக்கு ஏன் வந்துச்சு, அப்ப இவனுக்கு சொஸ்தமாக்க இயேசு கிறிஸ்துவினால் முடியும், சொஸ்தமாக்கப்பட்டவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், இப்படின்ற ஆவிக்குரிய அர்த்தங்களோடு கூட இந்த ரோமர்கள் நிருபத்தை எழுதியிருக்கிறாரு. அதனாலதான் அவர் எழுதின நிருபங்கள்லயே ரொம்ப பெஸ்டான நிருபம்ட்டு சில தியாலஜியன்ஸ் கருதுறாங்க ரோமர்கள் நிருபத்தை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேட்டடான வேர்ட்ஸை போட்டுக்கிறார். இப்போ நம்ம 8ஆம் அதிகாரத்துல வாசிச்சவன் ஒரு முறை வாசிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கூடுவாஞ்சேரியில இருந்து காலேஜுக்கு போவேன், புரசாகத்துக்கு போவேன் டெய்லி. அப்பதான் இந்த ஆண்ட்ராய்டு போன் புதுசு, நான் சொல்றது 2010. அப்பதான் ஆண்ட்ராய்டு போன் நம்ம ஊருக்கு புதுசு. அப்போ ஒரு போன் வாங்கியிருந்தேன். அதுல பைபிள் ஆப் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், பைபிள் ஆப் போன்ல இருக்கிறதுலாம். கரெக்டா 1.5 மணி நேரம் ஆகும் ட்ரெயின்ல. எனக்கு என்ன வேலைன்னா, ஏறி உட்கார்ந்த உடனே அந்த ரோமர்கள் நிருபத்தை எடுத்து வாசிக்கிறது தான் வேலை. 6 மாசம் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல ஏறி உட்கார வேண்டியது, 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்துல ஆரம்பிச்சு அப்படியே கடன்னு வாசிச்சு முடிச்சிருது. இந்த 1.5 மணி நேரத்துல வாசிக்கிறது. திரும்பி மறுநாள் காலைல இதுதான் செய்யறது. திரும்பி அப்படின்னு 6 மாசம் வாசிச்சேன். உண்மையிலேயே அது என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துச்சு. ஒரு நாள் நம்ம நேத்து தானே வாசிச்சோன்ற அளவுக்கு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடான வேர்ட்ஸ் இதுல இருக்கும்.
இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நெறைய ஜூஸஸ் இருக்கு. ஜூஸ்ல வந்து நெறையா இப்ப வந்து அந்த கான்சன்ட்ரேட்டடா வச்சிருப்பாங்க. அத கொஞ்சமா ஒரு 100 மில்லி எடுத்து நம்ம 1 லிட்டர் தண்ணீல கலந்தா கூட அது ஜூஸினுடைய எக்ஸ்ட்ராக்ட் வர மாரி, ரொம்ப அடர்த்தியான கான்சன்ட்ரேட்டடான வேர்ட்ஸ் வந்து இந்த ரோமர்கள் எழுதுற நிருபத்துல இருக்கு. ஏன் அப்படி எழுதியிருக்காருன்னா, ரோமாபுரி தான் அன்னைக்கு உலகத்தின் தலைநகரா இருந்துச்சு. உலகத்துல இருந்த ராஜ்யங்கள்ல 1ஆம் நூற்றாண்டுல சொல்லிட்டு இருக்கேன். இவர் வாழ்ந்த காலம். அந்த காலகட்டத்துல ரோம பேரரசுன்றது உலகத்திலேயே மிகப்பெரிய பேரரசா இருந்துச்சு. ரோமாபுரியின் சக்கரவர்த்தி உலகத்திலே மிகுந்த பவர்ஃபுல் பெர்சனா இருந்தாரு. அதனால ரோமாபுரின்றது, அந்த ரோமாபுரி பட்டணம்ன்றது ஒரு தலைநகர். உலகத்துல இருக்கிற எல்லா நாகரிகங்களுக்கும் ஒரு தலைநகரா அந்த அந்த நாட்கள்ல செயல்பட்டுச்சு. நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கதைய பேசிட்டு இருக்கேன். அப்ப ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு ஒரு சேயிங்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா சாலைகளும் ரோமுக்கு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சேயிங்ஸ் இருக்கு. எல்லாரும் ரோமாபுரிக்கு செல்வாங்க. எல்லாரும் ஒரு ட்ரேட்ஸா இருந்தாலும் சரி, அஹ், நிறைய காரியங்கள் ரோமாபுரியை சார்ந்து இருந்திருப்பாங்க. ரோமாபுரிக்கு போய் பார்த்துட்டு வர்றது ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. அப்ப இந்த ரோமருக்கு எழுதுற நிருபத்துல ரோமாபுரி சபைய இவர் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஏன்னா இந்த சர்ச் வந்து இவர் ஆரம்பிச்சது கிடையாது. இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இதை இவர் ஆரம்பிச்சது கிடையாது. அதனால அந்த அந்த சபைய இவர் வந்து என்ன பண்றாரு, எக்யூப் பண்றாரு, ஸ்ட்ரென்தன் பண்றாரு. அதனால இந்த நிருபத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுறாரு. இதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின சுவிசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. 5வது சுவிசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கு. இது வந்து 5வது சுவிசேஷ புஸ்தகம் ரோமர் எழுதின நிருபத்தை சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின சுவிசேஷம்னே சொல்றாங்க. ஏன்னா ரட்சிப்பை குறித்து இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ரட்சிப்பு அவசியம் அப்படின்றத முதல் 3 அதிகாரங்கள்ல இவர் பயங்கரமா சொல்றாரு. நம்ம முதல் 5 அதிகாரங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ரட்சிப்பை குறித்து வேதம் முழுக்க இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்கிறதுக்கு வேதம் முழுக்க நமக்கு இருக்கு. ஆனா முதல் ரோமர்கள் நிருபம் 5 அதிகாரங்கள்ல தான் நம்ம பார்க்கிறோம். முதல் 4 அதிகாரங்கள் இன்னைக்கே முடிச்சிருவோம். 5ஆம் அதிகாரம் மட்டும் ஒரு 2 வாரம் ஆகும். கொஞ்சம் அது நம்ம மட்டும் கொஞ்சம் நிறுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால முதல் 4 அதிகாரங்கள் ரொம்ப பேசிக்ஸ். அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்துக்கலாம். ரோமர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். இத சொல்லும் போது சொல்றாரு தேவனுடைய சுவிசேஷம் அப்படின்றாரு. வெறும் சுவிசேஷம் சொன்னாலே புரிஞ்சிடும். ஆனா இங்க ப்ராப்பரா அந்த வேர்ட்ஸை எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. இது தேவனுடைய சுவிசேஷம். எல்லா மதங்களும் என்ன சொல்லுது, மனுஷன் என்ன செய்யணும்னு சொல்லுது. மதங்கள் என்ன போதிக்குது, மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், மனுஷன் என்ன செய்யணும், மனுஷன் என்ன பரிகாரம் செய்யணும், மனுஷன் எப்படிப்பட்ட நடத்தை நடக்கணும், மனுஷன் எப்படிப்பட்டவனா வாழணும், இப்படின்ற மனுஷனை குறித்ததான காரியங்களை பற்றி சொல்லுது. ஆனா கிறிஸ்தவ சுவிசேஷம் மட்டும்தான் தேவன் நமக்கா என்ன செய்தார்னு சொல்லுது. இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் நல்லா தெரியணும். மதங்கள் என்ன சொல்லுது, மனுஷன் எப்படி வாழணும், மனுஷன் என்ன செய்யணும்ன்றது சொல்லுது. மனுஷன் என்ன செஞ்சா பரம இவ அடையலான்ட்டு சொல்லுது. ஆனா இந்த மனுஷனுக்காக கடவுள் என்ன செஞ்சாரு, அதனால மனுஷன் எப்படி பரம ஈவை அடைய முடியும்ன்றத சொல்றது கிறிஸ்தவ சுவிசேஷம். அதுதான் தேவனுடைய சுவிசேஷம். தேவன் மனுஷனுக்கு கொடுக்கும் நற்செய்தி. தேவன் மனுஷனுக்காக என்ன செய்தார் என்பதை பற்றி தானே ஒரு நற்செய்தி தான் தேவனுடைய சுவிசேஷம். அப்ப மனிதனுடைய வீழ்ச்சின்றது சர்வ சிருஷ்டிக்குமான வீழ்ச்சி அப்படின்ட்டு பார்த்தோம். அப்ப இந்த வீழ்ச்சியிலிருந்து சரி செய்ய முடிந்த ஒரே ஆள் யாருன்னா தேவன் மாத்திரம்தான். இதுல இருந்து விடுவிக்க கூடிய ஒரே ஆள் யாருன்னா தேவன் மாத்திரம்தான். ஆதாம் பாவம் செஞ்சாரு. இந்த ஆதாம் பாவம் செஞ்சதுக்கும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதுக்கும் இடையில மகா பெரிய கேப், மிகப்பெரிய நாட்கள் இருந்துச்சு. ஏன்? ஆதாம் பாவம் செஞ்ச அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தேவன் தன் குமாரனை அனுப்பி, ஏன்னா அன்னைக்கு ஜனத்தொகை கம்மி தானே, ஒரே குடும்பம் தானே இருந்துச்சு. அன்னைக்கே என்ன பண்ணிருக்கலாம், முடிச்சிருக்கலாம் வேலையை. சர்வ சிருஷ்டிக்குமான அந்த மீட்பின் திட்டத்தை அன்னைக்கே கூட முடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் அவ்வளவு அத்தனை 1000 ஆண்டுகள் காத்திருந்து அதுக்கப்புறம் காலம் நிறைவேறின பொழுது மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, காலம் நிறைவேறும் போது சரியான காலத்துல மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அந்த ரிச்சிப்பை நிறைவேற்றுகிறதற்கு. ஏன் காலம் நிறைவேறின போது ரிச்சிக்க எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, மனுஷன் இந்த கடவுளிடத்திலிருந்து இழந்து போன அந்த ரிச்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் எடுத்து தோல்வி அடைந்துட்டான். இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி மனுஷன் என்னென்ன முயற்சி செய்யணுமோ எல்லா முயற்சி செஞ்சாச்சு. நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப நாகரிகத்துல வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த நாகரிகங்கள் உலகம் முழுக்க எப்படிப்பட்ட நாகரிகங்கள் இருந்துச்சு அப்படின்றத வரலாற்று புஸ்தகங்களை போய் பாருங்க. நம்ம தமிழகத்துல கூட எடுத்துக்கோங்க.
தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நாகரிகங்கள் இருந்துச்சு, எவ்வளவு உலகம் ஃபுல்லா இருந்துச்சு. மிகச்சிறந்த கவிதை நூட்கள், தத்துவ நூட்கள் வந்துச்சு. நம்ம இதுல மகாவீரர் எழும்பினாரு, கௌதம புத்தர் எழுதினார். இவங்கலாம் பயங்கரமான ஒரு சோசியல் ரெஃபார்மேஷனை கொண்டு வந்தாங்க. ஒரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர முயற்சி எடுத்தாங்க. மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோன்ட்டு தத்துவங்கள் மூலமாய் இந்த பூமியில நாம ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ளலான்ட்டு நினைச்சாங்க. ஆனா முடியல. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அந்த ஞானத்தின் மூலமாய் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைச்சாங்க ஒரு குரூப். ஆனா முடியல. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிஞ்சான்னு கேட்டா முடியல, தோல்வி அடைஞ்சாங்க. நம்ம ஆளு என்ன சொன்னாரு, நம்ம ஊர்ல பிறந்தவரு புத்தர் சொன்னாரு, ஆசிய துன்பத்திற்கு காரணம்னாரு. அது ஒரு ஃபெயிலியர் ஆகி போச்சு. அது அது அப்படி கிடையாது. அப்படி 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 நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசை துன்பத்திற்கு காரணம். அப்ப துன்பமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ன்றதே ஒரு ஆசையா போயிருது இல்ல. அதுவே துன்பத்துக்கு அது லூப் மாதிரி ஆயிருதுல. அப்ப உங்களுக்கு புரியுதா? ஆசை துன்பத்துக்கு காரணம். அப்ப துன்பமற்ற வாழ்க்கை வாழணுன்ற ஆசையினால துன்பத்தை நம்ம திருப்பியும் ஆசை இல்லாம வாழணுன்றதே திரும்ப ஒரு பெரிய ஆசையா மாறி இருக்கு. அது ஒரு லூப் மாதிரி ஆயிருது. அது ஒரு ஃபெயிலியரான ஸ்டேட்மெண்ட். அது நடைமுறைப்படுத்த முடியாத ஸ்டேட்மெண்ட்ஸ். உலகம் ஃபுல்லும் இப்படிப்பட்ட நாகரிகங்கள் மூலமாய் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ராஜ்யத்தை பிடித்து தேவனுடைய ஆளுகையை கொண்டு வர முடியும், அது இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நினைச்சாங்க. மிக உயரமான கட்டிடங்களை, கோபுரங்களை எழுப்பி அதன் மீது ஏறி தேவனை அடைந்து நம்ம இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியும் ஜனங்க நினைச்சாங்க. பாபேல் கோபுரத்திலே பாத்தீங்களா, அவங்க ஒரு கோபுரத்தை எழுப்பி நாம கடவுளை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. சுய முயற்சினால ஏதாவது செஞ்சு கடவுளை அடையணும். மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க, அவனுக்குள்ள அந்த ஆசை, அவன் இது மாதிரி தத்துவங்கள் மூலமா முயற்சி செய்தது, ராஜ்யங்களை பிடித்து முயற்சி செய்தது, பெரிய பெரிய கோபுரங்களை எழுப்பி முயற்சி செய்ததெல்லாம் அவனுக்கு தேவன் மீது இருந்த வாஞ்சியை காட்டுது. இது முற்றிலும் தவறுன்னு சொல்லிட முடியாது. முற்றிலும் பண்ணதெல்லாம் கரப்டான விஷயம், தப்புதான். பாபேல் கோபுரம் எழுப்புனது தப்புதான். அவன் சுய முயற்சி தான், தன் தற்பெருமையில தான் செஞ்சான். ஆனா உள்ளான நோக்கம் என்ன? அவன் எப்படியா தேவனை அடையணும், தேவனை அடையணும்ன்ற ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா இது நடக்குமான்னு கேட்டா நடக்காது. எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. பாபேல் கோபுரம் தகர்ந்து போகுது. ராஜ்யங்களை பிடித்து, பெரிய பெரிய தேசங்களை பிடித்து, நிலப்பரப்பை அதிகமாக்கி அதன் மூலமாய் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம், மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம், தேவனோட ராஜ்யத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு கேட்டா முடியாம போயிடுச்சு. இல்ல ஒரு தத்துவங்களின் மூலம் அப்படியே அப்படியே கொஞ்சமா உயரமான கட்டிடங்கள் எழுப்பி, மலைகளை எழுப்பி, மலைகள் மூலமா இந்த பிரமிட்ஸ் மாதிரி எழுப்பி ஏதாவது பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. அடுத்தது பெரிய பெரிய ராஜ்யங்களை பிடிச்சு பண்ண பார்த்தாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. மூணாவது, அறிவார்ந்த விஷயத்துல தத்துவங்களுக்கு மூலமா நம்ம தேவனோட ராஜ்யத்தை அடைஞ்சிட முடியும், ஒரு நல்வாழ்வை அடைய முடியும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க. எபிகூரியர், ஸ்டாய்க்ஸ் பத்தி நான் சொல்லும்போது கூட சொல்லியிருக்கேன். இது மாதிரி தத்துவ ஞானங்கள், சன்மார்க்க நெறியில வாழக்கூடியவர்களை குறித்து அவர்கள் முயற்சி எடுத்தாங்க. அதுவும் என்ன பண்ணிருச்சு? ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்ப எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சா? உன்னால உன்னுடைய எந்த முயற்சியும் இப்ப எடுபடலையா? இப்ப வரேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து வர. நீங்க அதை விடுங்க, யூதர்கள் எடுத்துக்கோங்க. யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் மனுஷனை குற்றப்படுத்துது. இந்த நியாயப்பிரமாணம் எது கொடுத்தாரு? நான் மறுபடியும் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது மனுஷன் இதை வாசிக்கும் போது, ஐயோ இதனால செய்ய முடியலையே, இது இப்படிப்பட்ட நிலையில என்னால வாழ முடியலையே அப்படின்ட்டு மனுஷன் தன்னுடைய பாவ நிலையை உணர்றதுக்காக கர்த்தர் கொடுத்தது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? யூதர்கள் என்ன பண்ணிட்டான்? பார்த்துட்டு, என்ன 10 தான் இருக்குது, ஒரு 15, 20, அட்லீஸ்ட் ஒரு 100 கொடுக்க வேணாம், 10 கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டான். என்னமோ 10 பர்ஃபெக்டா செய்யற மாதிரி. பர்ஃபெக்டா செய்யவே முடியாது. இந்த 10 நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கண்டுபிடிச்சா எதுக்கு அவன் பலி செலுத்தணும்? நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டா அவன் கடைபிடிச்சிட்டவனா இருந்தா எதுக்கு அவன் பலி செலுத்தணும்? பலி செலுத்தவே தேவையில்லையே. ஆனா ஒவ்வொரு முறையும் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி அப்படின்ட்டு இவன் பலி செலுத்திட்டே இருக்கான். ஒவ்வொன்றுக்கும் பலி செலுத்துறான். தன் பாவங்களுக்காக, தன் குடும்பத்தின் பாவங்களுக்காக பிரதான ஆசாரியர் உட்பட எல்லாரும் என்ன பண்றாங்க? பலி செலுத்திட்டே இருக்காங்க. ஏன் இந்த 10 கற்பனையை ஃபாலோ பண்ணிட்டு கர்த்தர் இடத்துல கிட்டி சேர வேண்டியதானே? ஆண்டவரே நான் 10 கற்பனையை ஃபாலோ பண்ணிட்டேன், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரேன், நீங்க அங்கேயே இருக்குன்ட்டு உள்ள போக முடியுமா? அவ்வளவுதான், போச்சு கதை. என்ன பர்ஃபெக்டா வாழ்ந்தாலும் உள்ள போகும்போது கயிறை கட்டி தான் உள்ள அனுப்ப முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் பர்டிகுலர் டைம் ஆள் வெளியே வரலாம், கயிறை பிடிச்சி வெளியே இழுக்க வேண்டியதான். ஏன்னா தூக்க போனா ஆள் செத்து கடந்து, உள்ள தூக்க போனா தூக்க போறவனும் செத்து போயிடுவான். போக முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை அப்படிலாம் அணுக முடியாது. அப்ப ரட்சிப்புன்றது தேவனுடைய மகிமைய, தேவனுடைய பிரசன்னத்துல நம்மளை கிட்டி சேர வைக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து வந்தாரு, வாழ்ந்து காமிச்சாரு, நமக்காய் மரிச்சாரு, நமக்கு மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தினாரு. இப்ப தேவாலயத்தின் திருச்சிலை 2ஆக பிரிது.
மகா பரிசுத்தலம் இப்ப வெளியேறுங்க மாதிரி தெரியுது. இப்ப எல்லாரும் தைரியமாய் கிருபாசனத்துல சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுதுல, அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். அவள் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மள எல்லாவற்றையும் செய்ய வைத்தது. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துல அமர்ந்து தேவனுடைய சிங்காசனத்துல அவர் அமர்ந்திருக்கிறது போல நாமும் அமர்ந்து எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்த முடியும், எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க முடியும், எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வழியை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் அவசியம். இந்த ரோமர்கள் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு எழுதுறாருன்னா, உலகத்துல எவனோ தன் சுய முயற்சினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல. இதுதான் அவருடைய கான்செப்ட். முதல் 3 அதிகாரத்துல நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவருடைய இதே பாத்தீங்கன்னா ரைட்டிங்ஸ்ல நீங்க வீட்டுல போய் கூட நீங்க ஃபுல்லும் வாசிங்க. ரோமர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சும்மா அப்படி ஆரம்பிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அதாவது ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவபலனா இருக்கிறது. ரட்சிப்பை உண்டாகுவதற்கு, ரட்சிப்பு நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு, ரட்சிப்பை நாம் அனுபவிப்பதற்கு சுவிசேஷம் தான் நமக்கு கருப்பொருளா இருக்கு. சுவிசேஷத்தின் மூலமாய் இந்த ரட்சிப்பை நாம நடைமுறைப்படுத்த முடியும். ரட்சிப்பின் ஸ்லாக்கியங்கள் என்ன, ரட்சிப்புல என்னென்ன காரியங்கள் என்ன இருக்கின்றத இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சுவிசேஷன்றது 4 பார்ட். நான் மறுபடியும் சொல்றேன். சுவிசேஷன்றது காஸ்பல்ன்றது 4 பார்ட். என்ன? ஃபர்ஸ்ட் கிரியேஷன், 2வது ஃபால், 3வது ரிடம்ஷன், 4வது ரெஸ்டோரேஷன். அதாவது சிருஷ்டிப்புல ஆரம்பிக்கணும். சுவிசேஷன் மனுஷன் தப்பு செஞ்சுட்டான், பாவத்துல இருக்கிறான், கர்த்தர் அவனை ரட்சித்தாருன்ற 2 பார்ட் காஸ்பல்ல இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. மனுஷன் பாவத்துல இருந்தான், பாவத்துல இருந்த மனுஷனை கர்த்தர் மீட்டாரு. போதும், தேவையானது போதும். ஆனா இது முழுமையானதுன்னு கேட்டா முழுமையானது கிடையாது. ஏன்னு கேட்டா மனுஷன் பாவத்துல இருந்தானா ஏன் பாவத்துல இருந்தான்? அப்ப மனுஷன் உண்டாக்கும் போதே பாவத்தை தான் கர்த்தர் உண்டாக்குனாரா அப்படின்ற கேள்வி வரும். அதனாலதான் சிருஷ்டிப்பை பத்தி நம்ம பார்க்கணும். சிருஷ்டிப்புக்கும் போது எப்படி சர்வத்தையும் தேவன் சிருஷ்டித்தாரு, இந்த பூமியை எப்படி சிருஷ்டித்தாரு, மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாரு, மனுஷனை எந்த ஆளுகை உள்ளவனாக சிருஷ்டித்தாருன்ற அந்த காரியத்தை அது தெரியணும். அதுல இருந்து என்னத்த காரியத்தை இழந்து போயிட்டான், என்னத்தை அவன் இழந்து போயிட்டான்ற அந்த ஃபாலை பத்தி சொல்லணும். அடுத்தது ரிடம்ஷன், எப்படி கர்த்தர் இந்த மீட்பை கொடுத்தாரு, எப்படி ரட்சித்தாரு, ரட்சிப்பிற்காக அவர் என்னென்ன காரியங்களை செய்தாருன்றத நம்ம சொல்லணும். 4வது ரெஸ்டோரேஷன். இதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, இதை நம்ம பத்தி பேசுறதே கிடையாது. மீட்பை பத்தி பேசிடுறோம், ரட்சிப்பை பத்தி பேசிட்டோம். ரட்சிக்கப்பட்ட நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், என்ன ஸ்லாக்கியங்கள் இருக்கு, என்ன பாக்கியங்கள் இருக்கு, எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்றத நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம அதை பத்தி பேசுறதே கிடையாது, அதை பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்ப காஸ்பல் இருந்து 4 பார்ட். இந்த 4 பார்ட்டை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வாசிங்க. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்னா அது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது புரியறதுக்கு. மறுபடியும் வாசிங்க, 100 முறை கூட வாசிங்க, தப்பே கிடையாது. இப்பயே வாசிட்டீங்க, வீட்டுல போய் கூட வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. ஏன்னா அவ்வளவு அதான் சொல்றல, இந்த ரோமர்கள் நிருபத்துல எல்லாமே ரொம்ப அடர்த்தியான வசனங்கள். கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு விளங்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு அது புரியும். அப்ப தேவநீதி சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவநீதி எதுக்கு இருக்கு, எப்படி தேவநீதினா என்ன, அது எப்படி நமக்கு நடைமுறைப்படுத்த முடியும், இந்த தேவநீதி நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்களை கொடுக்குதுன்றத சுவிசேஷம் வெளிப்படுத்துது. அதுதான் இந்த 17ஆம் வசனம் சொல்லுது. மனுஷன் கிருபையினால கிறிஸ்து இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்படுறான். மனுஷனுடைய ரட்சிப்புன்றது கிருபையினால, இயேசு கிறிஸ்துவினால, மனுஷனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால இந்த ரட்சிப்பு உண்டாகுது. இதான் பேசிக்ஸ், இதான் அடிப்படையான விஷயம். இந்த 18ஆம் வசனத்திலிருந்து சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்குது. சத்தியத்தை என்ன பண்றோமா, அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறோமா. நம்ம தவறு செய்யறோம், எல்லாருமே தவறு செய்யறோம். ஆனா நமக்கு அது தவறுன்னு தெரியும், ஆனாலும் செய்வோம். பேசுறது தப்புன்னு தெரியும், ஆனாலும் பேசுவோம்.
அப்ப சத்தியத்தை அநியாயத்தினாலே என்ன பண்றோம்? அடக்கி வைக்கிறோம். போன வாரத்துல வாசிச்சோம்ல, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போர் செய்யுது. அப்ப எனக்கு தெரியும், ஆனாலும் அப்படின்னு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இந்த இந்த ஆவியை ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இந்த மாம்சத்துல பேசுறோம். அதான் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி ஒரு ஸ்ப்ரிங்க போட்டு அமுக்குற மாதிரி, ஒரு இதை போட்டு புடிச்சு அமுக்கிட்டு மேலே ஏறி உட்கார்ற மாதிரி சத்தியத்தை போட்டு காலில் மிதிச்சு அதை போய் உட்காந்துக்கிட்டு இப்ப நம்மளுடைய மாம்சத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இந்த 18ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் மனுஷனுடைய பாவ நிலையை தான் சொல்லுது. அதுல இந்த 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவபக்தி, அநியாயம், இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. காட்லெஸ்னஸ், அவபக்தினா காட்லெஸ்னஸ், அநியாயம்னா அன்ரைச்சஸ்னஸ். தேவன் இல்லை என்ற உணர்வு மனிதனை நீதியற்றவனாய் வாழ கொண்டு போய் சேர்க்கும். கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில மனுஷன் வந்துட்டான் அப்படின்னா அவன் தான் தோன்றித்தனமாய் தனக்கு இஷ்டப்படி அவன் வாழ்றதுக்கு அவன் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவான். அவன் அப்படி கொண்டு போய் அது அதை கொண்டு போய் விட்டுரும். இந்த நிலை அந்த நிலையில கொண்டு போய் விட்டுரும். இது லீட்ஸ் டு அப்படின்ட்டு இந்த வசனம் போதிக்குது. அதான் திருப்பி சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும், அவபக்தின கடவுள் இல்லைன்ற உணர்வு, அது அநியாயத்துக்கு விரோதமாய் அந்த மாதிரி அந்த அவபக்தி அநியாயத்துக்கு நேராக நடத்திருது. இந்த அநியாயத்துக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எப்ப? ஆதியிலேயே 1ஆம் அதிகாரத்திலேயே இந்த காரியம் வந்துருச்சு. 1ஆம் அதிகாரத்திலேயே இது வந்துருச்சு. முள்ளும் குறுக்கும் விளைவிக்கப்படுதுன்ற இந்த பாவத்தினால் சாபம் உண்டாயிருச்சு. 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் இந்த மனுஷனுடைய பாவ நிலையை பற்றி தான் தொடர்ந்து போதிச்சுட்டே வராங்க. தொடர்ந்து இது சொல்லப்பட்டுட்டே இருக்கு. அடுத்து 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை அவங்க உண்டு பண்ணிக்கிறாங்களாம். அப்படியே நீங்க வாசிங்கன்னா தொடர்ந்து அப்படியே ஃபுல்லும் வாசிங்கன்னா 19லேருந்து 26 வரைக்கும் வாசிங்க. வீட்டில் போய் கூட வாசிங்க. ஏன்னா டைம் இல்லை, அதனால வீட்டில் போய் கூட வாசிங்க. தொடர்ந்து வாசிங்கன்னா இவங்க தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை என்ன பண்ணிடுறாங்களா? உண்டு பண்ணிக்கிறாங்களாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மனுஷன் உண்டு பண்ண தெய்வம் அவன மாதிரியே இருக்கும். எல்லா கலாச்சாரத்திலையும் சொல்றேன், எல்லா கலாச்சாரத்திலையும் அவனுடைய கலாச்சாரத்தின் மாதிரி தான் தெய்வம் இருக்கும். ஏன்னா அது அவன் உண்டு பண்ணுது. ஆனா கர்த்தருடைய விஷயத்த பாருங்க, நமக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நம்மள மாதிரியா இருக்கிறாரு? அவரை மாதிரி தான் நம்ம மாறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மற்ற தெய்வங்களை பாருங்க, இவனை மாதிரியே பேசும். இதுல எங்க ஊர் சைடுல எல்லாம் வந்து ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க, என் கடவுள் சாராயம் குடிக்கும், உங்க கடவுள் குடிப்பாரா அப்படின்னு கேட்பாங்க. நீ உன் பிள்ளைக்கு சாராயம் வாங்கி குடிப்பியான்னு கேட்டேன். என்ற ஒருத்தர் கேட்டாரு, என் கடவுள் சாராயம் குடிக்கும், எவ்வளவு வீரமான ஆள் தெரியுமா, உன் கடவுள் தான் செய்வாரா? ஏன்பா உன் பிள்ளைக்கு நீ செய்வியா, வாங்கி குடிப்பியா? நான் வீட்டுக்கு போகும்போது 4 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போவியா, இல்ல 2 பாட்டில் சாராயத்தை வாங்கி போய் கொடுத்து குடின்னு சொல்வியா? அப்ப என்னத்துக்கு நீ வந்து அதை பத்தி ஒரு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற? மனுஷனை ஏன்னா அவன் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறதுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணி வச்சுட்டான். தன்னை மாதிரியே மாத்தி வச்சுட்டான். இவன் செய்யறதெல்லாம் அது செய்யும். அந்த அவன் எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் பாருங்க, மனுஷன மாதிரியே தெய்வங்கள் நடந்து கொள்ற மாதிரியே கதை எழுதி வச்சிருப்பான். உலகம் ஃபுல்லா இருக்கு. நீங்க உலகம் ஃபுல்லா இருக்க ரிலிஜியன்ஸை படிங்க, என்ன ரிலிஜியன் எடுத்துங்க, மனுஷன மாதிரியே செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? இவட மாதிரியே தெய்வம் செயல்படுற மாதிரியே இருக்கும். ஆனா இதை படிச்சீங்கன்னா மனுஷனை போல கர்த்தர் செயல்படல. மனுஷன் எப்படி வாழணும்னு கர்த்தர் செயல்பட்டு காமிச்சிட்டாரு. அதை நம்மளால மேட்ச் பண்ணவே முடியல. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நம்ம பூரண புருஷராகும்படி அதை ஒரு முன்மாதிரியா வச்சுட்டு அதை ஒரு மாடலா வச்சுக்கிட்டு இப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படியே 1ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 26ஆம் வசனத்துல பாருங்க, முதல் பகுதியில தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம். அதாவது எப்படியோ போ அப்படின்னு விடல. அப்படி சொல்லல இந்த வசனம். ஒப்பு கொடுத்தாருன்னா எப்படியோ கெட்டுப்போ அப்படின்னு விடல. என்ன பண்ணிட்டாராம்? ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாருல, அது மாதிரி இது வந்து ஒரு ஆர்டர், தீர்ப்பு ஆயிடுச்சு. இப்படிதான் ஆகும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனுக்கு இப்படிப்பட்ட நிலைதான் அடைவான் அப்படின்றத இந்த மனுஷன் தேடிக்கொள்றான். இப்ப ஜட்ஜுக்கு என்ன ஆசையா? கோர்ட்ல ஜட்ஜு உட்காந்து தீர்ப்பு எழுதும் போது இவனை பழி வாங்காம விடக்கூடாது, ஜட்ஜு தீர்ப்பு எழுதுறாரு. அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கான நியாயமான தண்டனை அவன் பெற்றுக்கொள்றான்.
இந்த தண்டனைக்கான இந்த கான்சிக்வன்சஸ்க்கான செயல் யார்கிட்ட இருந்துச்சு? அந்த மனுஷன்ட்ட இருந்துச்சு, குற்றவாளிகிட்ட இருந்துச்சு. அதே போலதான் மனுஷனுடைய பாவத்தினால் உண்டான சாபத்திற்கான எல்லா அது செயல் வந்து எங்க இருந்துச்சு? மனுஷன்ட்ட இருந்துச்சு. அப்ப ரட்சிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம், எல்லாருக்கும் அவசியம். யாரும் போக்கு சொல்ல முடியாது, போக்கு சொல்ல இடம் இல்லை அப்படின்னே சொல்லுது ரோமர்கள் நிருபத்துல. இதை முதல் 3 அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, எங்கன்னு சொல்ல மாட்டேன், வீட்டுல போய் வாசிங்க. போக்கு சொல்ல யாருக்கு இடம் இல்லை. நீங்க 2ஆம் அதிகாரத்துல முதல் 16 வசனத்துல வாசிங்கன்னா, சன்மார்க்க நெறியில வாழ்றாங்களாம் சில பேரு, நல்ல ஒரு ஒழுக்கமான நெறியில வாழ்றாங்களாம். அவங்க ரட்சிப்பு அடைஞ்சிட்டாங்களா? கிடையாதுன்ட்டாரு. அவங்களும் கிடையாது, அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. சரி, அடுத்தது 17ஆம் வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் யூதர்கள், ஏன்னா யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கிட்டாங்களே, அவங்களாச்சும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்களா பழைய உடன்படிக்கை காலகட்டத்துல? அதுவும் கிடையாது. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, எவனுமே ரட்சிக்கப்படல. எல்லாருக்குமே இந்த ரட்சிப்புன்றது அவசியம், எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியும். அதான் ஃபைனல் பாயிண்ட். ஆனா எல்லாருமே தங்களுடைய சுய முயற்சினாலேயோ, தங்களுடைய சுய பலத்தினாலேயோ, தங்களுடைய சுய அறிவினாலேயோ, தங்களுடைய சன்மார்க்கமான வாழ்க்கை நெறிமுறைகளினாலேயோ அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தேவனிடத்துல கிட்டி சேர முடியாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாரு 2ஆம் அதிகாரத்துல. இதெல்லாம் வாசிக்கலாம், ஒவ்வொரு வசனமா வாசி செய்யலாம், நமக்கு நேரம் இல்லை. அதான் இதா சொல்லிட்டேன். நீங்க திருப்பி வீட்டுல போயிட்டு முதல் 3 அதிகாரங்களை வாசிங்க, முதல் 5 அதிகாரத்தையும் நீங்க வாசிங்க. எதுக்கு? முழு ரோம நிருபத்தையும் வாசிங்க, தப்பே இல்லை. அதுல முதல் 5 அதிகாரங்களை எல்லாம் திரும்ப திரும்ப வாசிங்க. அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு திரும்ப இந்த முதல் 5 அதிகாரங்களை வாசிக்கிட்டே இருங்க. அதுல 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வந்துருங்க. அப்படியே அங்க இருந்து நேரம் ஜம்ப் பண்ணிடுவோம். மற்ற இடைப்பட்ட வசனங்களை 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க திரும்ப வீட்டுல போயிட்டு, மனுஷனுடைய பாவ நிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சு, யாரும் போக்கு சொல்ல முடியாது, யாரும் நான் நீதிமான்னு சொல்ல முடியாது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகியும் இல்லை அப்படின்ட்டு எந்த அளவுக்கு சொல்றாருன்னு பாருங்க. இப்ப 19ஆம் வசனம் 3:19, வாய்கள் யாவும் அழைக்கப்படும்படிக்கு எல்லாரும் வாயை மூடிட்டுருங்கன்ட்டாரு. யாரும் பேசவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வாதத்தை வச்சிட்டாரு. நீங்க 3 அதிகாரத்துல இல்ல இந்த ஆண்டவரை பின்பற்றினா மட்டும் தான் எனக்கு பரலோகம் போக முடியுமா? நான் இவ்வளவு பெரிய நன்மையான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இதை 3 அதிகாரத்தை வச்சா நம்ம கம்முன்னு வாய மூடிட்டு இருந்துட வேண்டாம். ஆண்டவர் மூலமா மாத்திரம்தான் ரட்சிப்புன்றதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியான சரியான வாதங்களை வச்சிட்டாரு 3 அதிகாரத்துல சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, வாய்கள் யாவும் அழைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும். நியாயப்பிரமாணம் சொல்லுவதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கன்ற வார்த்தை சூப்பரான வார்த்தை. முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு இப்படிதான் இருக்குது. யாரும் தங்களுடைய சுய நீதினால தேவன் அடைய முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. தங்களுடைய சுய பலத்தினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, தங்களுடைய சுய ஆற்றலினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, தங்களுடைய சன்மார்க்கமான வாழ்க்கையினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணதுனால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிலாம் இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால வருது. மனுஷன் பாவத்துல இருக்கிறான்றத நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துது. அப்ப நியாயப்பிரமாணம் மனுஷனை பூரணப்படுத்தல. இதுல 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எந்த மனுஷனும், உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லை. கடைசி வார்த்தை பாருங்க, எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. யாருமே நீதிமானாக முடியல. யாருமே இப்ப நீதிமானா இல்ல, யாருமே இப்ப கிடையாது அப்படின்ட்டாரு. திரும்ப 21 மறுபடியும் இப்படி இருக்க எந்த மனுஷனும் நீதிமானா இல்ல, இப்படி இருக்க 21ஆம் வசனம் மறுபடியும், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டு இருக்குது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சி இருக்கிறது. அது திருப்பி கனெக்டிங் வேர்டு. அது 3 வசனத்திலேயே 3 கனெக்டிங் வேர்டு இருக்கு. அது அப்படின்னா எது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இருக்கிற அது கிறிஸ்துவை பற்றும்
இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மீதும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யாருக்கும் வித்தியாசமே கிடையாது, எல்லாருக்கும் பலிக்கும் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்ப இந்த 23, 24 இந்த 2 வசனம் அது ஒரு கம்பைண்டான வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆயிட்டாங்க. பூமியில இருக்கிற எல்லாருமே. ரட்சிப்புன்றது இந்த ஒரு கூட்டத்துக்கு தான் தேவை, இந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு தான் தேவைன்னு கிடையாது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா ரட்சிப்பு ஏன் அவசியம்ன்றதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதான் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு எப்படி வாழ்றதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. மனுஷன் எல்லாருக்குமே இந்த ரட்சிப்பு தேவைன்றது நமக்கு தெரியணும்ல. எல்லாருக்குமே இந்த ரட்சிப்பு அவசியம்ன்றது தெரியணும்ல. எப்படி சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி 24 ரொம்ப முக்கியம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, அதாவது ஒரு ஒரு ஃபேமஸான தியாலஜின்னு சொன்னாரு. இந்த வசனம் இருக்குல்ல, இந்த 2 வசனங்கள் இருக்குல்ல, முழு வேதாகமத்தை சுருக்கி சொல்லலாம் இந்த 2 வசனம் தான். முழு வேதாகமத்தினுடைய எல்லா காரியங்களும் அதனுடைய சுருக்கம் இது. நாங்க படிக்கும் போது கூட எங்க காலேஜ்ல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. என்னன்னா டெஸ்ட். என்ன டெஸ்ட்னா பிரீஃபா எழுதுறது கிடையாது. பிரீஃபா எழுத சொன்னா நம்ம சூப்பரா எழுதுவோம். நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ல எழுதுற மாதிரி பயங்கரமா கதையா எழுதுவோம். கதை எழுதுறதுக்குலாம் நமக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு வார்த்தையை விவரிச்சு எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும், பக்கம் பக்கமா எழுதுவோம். ஆனா எங்க காலேஜ் கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க கொஞ்சம் விவரமானவங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரே வார்த்தையில சொல்லணும். ஒரு சாப்டரை ஒரே வார்த்தையில சொல்லணும். ஒரு புக்கை ஒரே வார்த்தையில சொல்லணும். அப்படி ஒரு பைபிளை ஒரே வசனத்துல சொல்லணும்னா இந்த வசனத்தை சொல்லிடலாம். முழு வேதாகமத்தை ஒரே வசனத்துல சொல்லு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க தைரியமா இந்த வசனம் சொல்லலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதான் இதே ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வசனம் இருக்கிற எல்லா வசனங்களுடைய சுருக்கமான ஒரு வேத பகுதி எதுன்னு கேட்டா, அப்ப இது ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்க 20ஆம் வசனம் என்ன சொல்லுது, அடுத்தது 20 அப்படியே கொஞ்சமா வருவோம். 20ல எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லைன்னு சொல்லிருச்சு. 24 என்ன சொல்லுது, இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் சொல்லுது. அங்க எந்த மனுஷன் நீதிமானாக்கப்படல, இங்க இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு, இந்த ரட்சிப்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மனிதனை பிசாசின் வல்லமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவிப்பதே ரட்சிப்பு. மனிதன் செய்த பாவத்திற்கான விலைக்கிரயத்தை கொடுத்து அவனை மீட்டதுதான் ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். 25ஆம் வசனம், தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவரை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த தேவன் எவ்வளவு நல்லவர்ன்றதை இயேசு கிறிஸ்து மூலமா தான் பார்க்க முடியும். கல்வாரி சிலுவை மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர்ன்றது இந்த கல்வாரி சிலுவை தான் வெளிப்படுத்துது. தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர்ன்றதை கல்வாரி சிலுவை தான் வெளிப்படுத்துது. தேவன் தன் வாக்குல எவ்வளவு உண்மை உள்ளவர்ன்றதை கல்வாரி சிலுவை வெளிப்படுத்துது. அப்ப தேவனுடைய எல்லா குணாதிசயங்களையும் நம்ம கண்ணார காணக்கூடிய இடம் எதுனா கல்வாரி சிலுவை தான். ஒரே இடத்துல சிங்கிள் பாயிண்ட் சொல்யூஷன். அது அங்கே தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். அவர் எவ்வளவு அன்புள்ளவர், மனுஷனை நேசிக்கிறதுக்காக தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்துற அளவுக்கு அவர் நன்மை, அவ்வளவு அன்புள்ளவர். எவ்வளவு பரிசுத்தரு, அவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து மக்களை மீட்டு கொள்ளும் அளவுக்கு அவரு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. பாவத்தை எந்த அளவுக்கு பார்க்க கூடாதவர்னா தனது சொந்த குமாரனை அனுப்பி இந்த மனு குலத்திற்காக தன் சொந்த குமாரனுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த வைக்கும் அளவுக்கு அவரு பரிசுத்தவர். அவர் நீதி உள்ளவர், நீதிமானாய் மாற்றுகிறவர். நீதி இல்லாம அங்க கல்வாரி சிலுவையில கர்த்தர் மரிக்கல. அவர் நீதிமானாய் மரித்து நீதியற்ற நம்மை நீதிமானாய் மாற்றினார். தெய்வீக பரிமாற்றம் அங்க நடந்துச்சு. நம்முடைய பாவங்களுக்கு அவர் தலைமையில போச்சு, அவருடைய நீதி நம்முடைய தலைமையில வந்துச்சு. இது பழைய ஏற்பாட்டுல மெட்டபோர்ஸா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து தலைமையில கை வச்சு அந்த குடும்பத்தின் தலைமையில கை வச்சு இப்ப அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அது அறிக்கை செய்வாங்க, எனது பாவம் என் குடும்பத்தினுடைய மொத்த பாவமும் இந்த ஆட்டு மேல போகுது அப்படின்ட்டு
பண்ணோன்னா அது ஆடு பலி செலுத்தப்படுது. இது பழைய ஏற்பாடுல நடந்துச்சு. ஒரு குற்றமும் செய்யாத ஒரு ஆடு பலியாகப்படுது. எதுக்கு? யாருக்கு பதிலா? இவனுக்கு பதிலா, இவனுடைய குடும்பத்திற்கு பதிலா அது பலியாகுது. இப்ப இது 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 இத இந்த ஒரு சம்பவத்தை இங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம அந்த சர்வாங்க தகன பலியின் மூலமாய், அந்த பாவ நிவாரண பலியின் மூலமாய், குற்ற நிவாரண பலியாய், போஜன பலியாய், சமாதான பலியாய் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்க வெளிப்படுறாரு. இப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் அங்க போயிருச்சு. இப்ப நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருச்சு. இப்ப ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருச்சு. இதுல நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, நான் ரொம்ப நல்லவன் அதனால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. நான் பிரசங்கம் பண்றேன்னா, எனக்கு ரொம்ப பேச்சாற்றல் இருக்கு, அதனால பிரசங்கம் பண்ண நான் சொல்ல முடியாது. மைக்ல பேசவே தெரியாது. மைக்கு எப்படி பேசணும்னே தெரியாது. காலேஜ்ல கொண்டு போய் விட்டாங்க. இத்தனைக்கும் சர்ச்சிலேயே வளர்ந்த ஆள் தான் நான்லாம். காலேஜ்ல கொண்டு போய் விட்டாங்க. டக்குனு மைக்ல பேசுற சூழ்நிலை வந்துருச்சு. மைக் இங்க இருக்கு, நான் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை மண்டைய பிடிச்சு ஒருத்தர் இப்படி தள்ளினாரு. மைக் இங்க இருக்குன்னா, இங்க வந்து பேசிட்டு பக்கத்துல இருக்கிறவரு இப்படி பிடிச்சு மைக்ல பேசவே தெரியாது எனக்கு. மைக் எப்படி பேசணும்ன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறாருன்னா, என்னுடைய திறமையும் கிடையாது இல்ல. என்னோட திறமை நான் சொல்லிட முடியுமா? ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும். என்னுடைய எபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப ரட்சிப்புன்றது அதே மாதிரிதான். இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொண்டோம்னா, நான் ரொம்ப நல்லவன். நான் 24 மணி நேரத்துல அடுத்த நாள்ல இருந்து ஒரு மணி நேரம் கடை வாங்கி 25 மணி நேரம் ஜெபம் பண்ற ஆளு. அதனாலதான் ரட்சிக்கப்பட்டா நான் சொல்ல முடியாது. நான் வந்து பயங்கரமான பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஒரு ஒரு பிரசங்கியார் சொன்னாரு. பழைய ஆளு. அவரு சொன்னாரு, எவ்வளோ தானம் தர்மம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன். பரலோகத்துக்கு போகும்போது ஒரு தூதனும் கூடயா தெரியாது என்னைய. ஏம்பா வா, நீ இவ்வளவு செஞ்சிருக்க வா உள்ள போ அப்படின்ட்டு என்னை உள்ள தள்ளாமல போயிடுவாரு அப்படின்னு. எதுவும் உள்ள தள்ளாது. என்ன தான தர்மங்களோ, என்ன இதுவோ, என்ன சுய முயற்சிகளோ, நம்முடைய எல்லா நீதியும் அவருடைய பார்வைக்கு அழுக்கான கந்தையை போல இருக்கு. மனுஷனுடைய சுய நீதி தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்தையா இருக்கு. அதனாலதான் தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்ம நீதிமானாய் அவர் காண்றார். நம்ம நீதியை பார்த்தா அது அவருக்கு ஒரு வேஸ்ட் கிளாத். அது வந்து ஒரு அழுக்கான கந்தை. அது யூஸ் பண்ணவே முடியாது. யாராவது கிச்சன்ல இருக்கிற புடி துணி எடுத்து யாராவது மூஞ்சி துடைப்போமா? செய்ய மாட்டோம். அது அதை விட மோசம் அழுக்கான கந்தைன்னா. அப்ப நம்முடைய நீதி கர்த்தருடைய பார்வையில் அப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்காக தான் தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ரட்சிப்பு தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது அப்படியே 27, 28 பாத்தீங்கன்னா அந்த சுய முயற்சினால இது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. 2 உதாரணத்தை சொல்றாரு. 1 ஆபிரகாம், 2வது தாவீது. ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 500, 550 வருஷம், 600 வருஷத்துக்கு முன்பாகவே வாழ்ந்தவர் இந்த ஆபிரகாம். ஆனா அவரு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா, அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம்? ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எனப்படாமல் கடன் எனப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்ததினால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எனப்படும். அப்ப கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிறார். மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்கள் இப்ப தாவீது வந்துட்டாரு. 2 உதாரணம். 1 ஆபிரகாம், நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்பாகவே நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாம். நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்துல நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதிமானாக்கப்பட்ட தாவீது. தாவீதின் மேல ரத்தப்பழி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தாவீதினுடைய பேர்ல ரத்தப்பழி இருக்கு. உரியாவை கொலை பண்ணது மூலமாய் ரத்தப்பழி இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுவும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு. ஒருத்தன் ஒருத்தன் எடுத்தானா இவன் உயிரை கொடுத்தே ஆகணும். உரியாவின் உயிரை எடுத்த குற்றத்துக்கு தாவீது தன் ஜீவனை கொடுத்தே ஆயிருக்கணும். நியாயப்பிரமாணம் அப்படிதான் சொல்லுது. நியாயப்பிரமாணத்தின் தண்டனை அதுதான், கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்கணும். ஆனா தாவீது கொல்லப்பட்டிருக்கிறாரா? அதான் அப்படியே கோட் பண்றாரு. எங்க தாவீது 32ஆம் சங்கீதத்துல பாருங்க, அது மட்டும் வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். 32 சங்கீதம். முதல் வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யார சொல்றாரு?
யாரையோ பத்தி சொல்ற மாதிரி சொல்றாரு. எவன் குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவன் பாவம் மூடப்பட்டதோன்ட்டு அவரை பத்தி தான் பேசுறாரு. அவரை பத்தி தான் பேசுறாரு. ஏன்னா உரியாவை சாவடிச்சிட்டாரு. இப்ப கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டிருக்கணும். இப்ப பாவம் மூடப்பட்டுருச்சு, மன்னிக்கப்பட்டுருச்சு. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லா இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இத அப்படியே எடுத்துட்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கோட் பண்றாரு பாருங்க. ரோமர்கள் நிருபத்துல ரோமர் 4 அப்படியே 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8, 9 அப்படியே கோட் பண்றாரு. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அது 7ல இருந்து எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்கள் பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். தாவீதுதான்ப்பா சொல்லியிருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்த மனுஷன். ஒருத்தர் நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடியே நீதிமானாக்கப்பட்டாரு. ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு இருக்கும் போதே நியாயப்பிரமாணம் இல்லாம நீதிமானாக்கப்படுறாரு. அப்ப ரட்சிப்புன்றது ரொம்ப முக்கியம். மறுபடியும் வாசிக்கலாம். எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல அந்த 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை இன்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? எப்படி நம்மளால தப்பிக்க முடியும்? தண்டனைக்கு எப்படி தப்பிக்க முடியும்? அதனால இந்த ரட்சிப்புன்றது எல்லாருக்கும் அவசியம், எல்லாருக்கும் முக்கியம், எல்லாருக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டியது, எல்லாருக்கும் அவசியமானது. எனக்கு ரட்சிப்பு தேவையில்லைங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் பயங்கரமான ஆளு, நான் பிறந்தே கிறிஸ்தவ குடும்பத்துல தானே பிறந்தேன், நான் பெரிய ஊழியக்காரனுடைய பிள்ளையாக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அவனுக்கும் ரட்சிப்பு தேவை. நான் சின்னதுல இருந்து ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு போகாம இருந்ததே கிடையாது. எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு நான் சர்ச்சுக்கு போகாம இருந்ததே கிடையாது. எப்போதும் சர்ச்சில் தான். ஆனா நான் சொல்ல முடியுமா நான் அதனால ரட்சிக்கப்பட்டேன்ட்டு? கிடையாது. ரட்சிப்புன்றது தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. பாவம் தேவனை விட்டு பிரித்தது, ரட்சிப்பு தேவனிடத்துல சேர்த்திருக்கு. ரொம்ப சிம்பிள். பாவம் தேவனிடத்துல பிரிவை உண்டாக்கிடுச்சு, ரட்சிப்புன்றது தேவனிடத்துல கிட்டி சேர்க்கு. இப்ப நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். தைரியமா இப்ப ஜெபிக்க முடியும். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு பதில் தர்றதுக்கு அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறாரு. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தராரு. அவருடைய சமூகத்துல நம்மளால நிற்க முடியுது. இப்ப நமக்குள்ளாக அவர் வாசம் செய்யறாரு. இதுதான் இந்த ரட்சிப்பு ஏற்படுது. அப்ப இந்த ரட்சிப்பை குறித்துதான சத்தியங்களை நாம் வரும் நாட்கள்ல பார்க்கலாம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.